கடந்த ஆண்டுகளை நீங்க எப்படி கடந்து வந்திருக்கிறீங்க என்று சொல்லி கொஞ்சம் நீங்க பாருங்களேன். எவ்வளவு கண்ணீரான ஒரு சூழ்நிலையில தேவன் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தேவன் உங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை வேதனையான சூழ்நிலைகள், சாட்சிகளை கேட்டோம். எத்தனை விபத்துகள் நம்மை அழித்து போடும்படிக்கான எத்தனை சூழ்நிலைகள் வந்தது. அத்தனை சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மை தாங்கினவராக அவர் இருந்திருக்கிறார். ஆமென். அவர் சோதனைகளின் மத்தியில மனுஷனை போல நம்மை பார்த்து ஏளனம் செய்து விட்டு ஓடிவிடாமல் நம்மை உண்டாக்கினவர் நம்முடைய அருகிலே வந்து நின்று கரத்தை பிடித்து, பயப்படாதே, இந்த சோதனை வேலையில நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். வழியே இல்லாமல் இருந்த நேரத்தில், சூழ்நிலையே இல்லாமல் இருந்த நேரத்தில், ஆமென், தேவன் நம்மை அந்த வழியிலிருந்து மாற்றி புது வழியை கொடுத்து இன்றைக்கு அவர் நம்மை உயிரோடு இருக்க வைத்திருக்கிறார். அநேக பொருளாதார நெருக்கடிகள் பாருங்க, அநேகருக்கு பொருளாதாரம் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. ஒரு சிலருக்கு பொருளாதாரம் இருக்கும், வேற பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு இருக்கும், வேலை பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாத ஒரு மனுஷனும் உலகத்துல இல்லை. காரணம், பிரச்சனை இருந்தாதான் அவங்க மனுஷாளுங்க. பிரச்சனை இல்லைன்னு சொன்னா அவங்க யாருங்க? அவங்க எல்லாம் தேவ தூதர்கள். அவங்க பூமியில வாழ லாய்க்கு இல்லாதவங்க. அவங்க பரலோகத்துக்கு போயிடணும். அப்ப பிரச்சனை உள்ள ஒரு மனுஷன் இந்த பூமியில இருக்கிறான்னு சொன்னா அந்த மனுஷனுக்கு தான் இயேசு தேவை. ஆமீன் சொல்லுங்களேன். இயேசு யாருக்கு தேவை அப்படின்னு சொன்னா, பிரச்சனையோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு, கண்ணீரோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு, வேதனையில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு, எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும் பாருங்களேன். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு தான் இயேசு தேவை. ஏன்னா அந்த மனுஷன் நினைக்கிறான், என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நான் இந்த உலகத்துல, இந்த தேசத்துல, இந்த நகரத்துல வாழ தகுதி இல்லாதவன், என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்துக்கொள்ளணும் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டு இருக்கும் போதுதான் உங்களுடைய முடிவிலிருந்து ஒன்றை ஆரம்பிக்கூடிய தேவன் உங்களை தேடி அவர் வருகிறவராக அவர் இருக்கிறார். அப்போ கடந்து வந்த நாட்கள் எல்லாம் நீங்க சிந்தின அந்த கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு. கடந்து வந்த நாட்கள் எல்லாம் நீங்கள் வடித்த ஆமீன் அழுகையினுடைய அந்த நேரங்களுக்கு ஒரு பதில் உண்டு. காரணம், அந்த நேரங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட அவர் இருந்தார்.